சார். வணக்கம் தங்கச்சி. கொஞ்ச நாளாவே நாம் தமிழர் கட்சி ஒரு லைம்லைட்ல இருந்து போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்ப திரும்பவும் மீண்டும் சீமான் அவர்களா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், அந்த ஒரு பரபரப்புக்குள்ள உள்ளாகி இருக்காங்க, வந்திருக்காங்க லைம்லைட்ல அப்படின்னு தான் நிறைய பேர் வெளியே பேசிக்கிறாங்க. அந்த வகையில சமீபத்துல திருச்சி கோர்ட்ல நேத்திக்கு போயிட்டு சீமான் அவர்கள் ஆஜராகி இருந்தாரு. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்க கோர்ட்ல? இல்ல கோர்ட்ல எப்பவுமே ஒரு சாதாரண நடைமுறை என்னன்னா, ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, விசாரணைக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்புவாங்க. ஆமா. நம்ம விசாரணைக்கு போய் நேர் நிக்கணும். அதன் பிறகு அத விசாரணைய அவங்க உறுதிப்படுத்திக்கிட்டு தள்ளி போடுவாங்க. அது மாரி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் போய் நேர் நிக்க வேண்டிய தேவை இருந்தது. அந்த அன்னைக்கே அவர் போக முடியல. அதனால எங்களுடைய வழக்கறிஞர்கள் அடுத்த நாள் நாங்க வர்றோம்னு சொல்லி அவங்க ஆர்டர் வாங்கியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில போய் அண்ணன் நேர் நின்றாரு. அப்ப நீதிபதி கேட்டாங்க, "உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் குறித்து உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு கேட்டாரு. அண்ணன் தெரியாது அப்படின்னாங்க. ஏன்னா உண்மையாவே தெரியாது அவருக்கு. என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னு தெரியாது. அப்போ குற்றச்சாட்டு குற்ற பத்திரிகை என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்கங்கிறதுக்கான தரவுகளை உங்களுக்கு நான் கொடுக்க சொல்றேன். அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் காத்திருந்தோம். காத்திருந்ததும் அவங்க அந்த தரவுகளை கொடுத்தாங்க. அதாவது இணையதளங்களில் வந்த பதிவுகள் இருக்குல்ல, அந்த பதிவுகளை கொடுத்தாங்க. அதை நீதிபதி வழக்கறிஞர்கள் பெற்றுக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். இதில் என்ன நம்முடைய கேள்வி, ஒரு 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 தார்மீகமான ஒரு கேள்வி, என்ன கேள்வி அப்படின்னா, ஒருத்தர் மேலே அவரோட இருக்கிற ஃபோட்டோவை போட்டு அல்லது அவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பெயரையோ அல்லது இயக்கத்தினுடைய பெயரையோ பயன்படுத்தி ஒருத்தருக்கு எதிராக பதிவு போட்டால் அந்த கட்சியினுடைய தலைவர் எப்படி பொறுப்பாக இருக்க முடியும்? இப்போ திமுகவினுடைய தலைவராக மதிப்புக்குரிய ஐயா மு.க. ஸ்டாலின் இருக்காங்க. மு.க. ஸ்டாலினை ஒரு நாளைக்கு பல பேர், நூற்றுக்கணக்கான பேர் சந்திக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் யுகத்தில் சந்திக்கிறவங்க எல்லாருமே புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி ஒருத்தர் புகைப்படத்தை எடுத்துகிட்டு போய் அவருடைய புகைப்படத்தை வச்சு, மு.க. ஸ்டாலின் அவர்களோடு இருக்கிற புகைப்படத்தை வச்சு அவர் இன்னொருத்தருக்கு எதிராக ஒரு மிக மோசமான பதிவு ஒன்று போட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க முடியுமா? இப்படி தான் இருக்குது இப்போ அண்ணன் மேலே போட்டிருக்கிற வழக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் எந்த ஒரு இணையத்தையும் இயக்கிறது கிடையாது. அவருக்கு சீமான் அஃபீஷியல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை யார் வச்சிருக்கிறாங்க, அதை யார் இயக்குறாங்க? சீமானிசம் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா அதை யாரோ வச்சிருக்காங்க. அவர் மேலே அபிமானம் வைத்திருக்கக்கூடிய யாரோ வச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு என்று தனிப்பட்ட அமைப்புகள் இருக்கு. செயற்களம் அப்படின்னு இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொகுதி சம்பந்தமான செய்திகள் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு இணையதளம் இருக்கு. அதுல எல்லாம் செய்தி வந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். இது அதிகாரப்பூர்வமான உங்களுடைய இணையதளத்தில் நீங்கள் இன்னாரை நீங்கள் தாக்கி மோசமாக விமர்சித்து நீங்கள் பதிவு போட்டிருக்கீங்கன்னு சொல்லலாம். யாரோ எங்கேயோ இருந்து போட்ட பதிவுக்கு அதில் அண்ணன் பேரை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது அண்ணனோடு நின்று புகைப்படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுக்காகவோ அண்ணன் எப்படி பொறுப்பேற்க முடியும்? நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க, பல்கலைக்கழகத்து நிகழ்ச்சிக்கு. ஆயிரக்கணக்கான தம்பிங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? அதில் சில பேர் பக்கத்தில் இருந்து எடுக்கிறான், சில பேர் கட்டி பிடிச்சி எடுக்கிறான், சில பேர் தூரத்தில் நின்றுட்டு எடுக்கிறான். எப்படி பொறுப்பேற்க முடியும்? அதை சொல்லுங்க. புரியுது. ஆனா இதுல எது பரபரப்புக்கு உள்ளாகுதுன்னு சொன்னேன் அப்படின்னா, 5 மணிக்கு சீமான் அவர்கள் ஆஜராகணும், இல்லை என்றால் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிறத ஃபிளாஷ் நியூஸா பார்க்கணும். அப்ப ஒருவேளை அவரால் போக முடியலன்னா சீமான் அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டுருவாரா அப்படின்ற ஒரு பரபரப்பு இங்க தளத்துல. இது என்னன்னா, இப்ப எல்லாமே தமிழக அரசியல் தளம் இருக்குல்ல, அதோட மையம் இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானா ஆயிட்டாரு. அதை நீங்க யாருமே மறுக்க முடியாது. அதனால அந்த மையம் இயங்கணும் அப்படின்னு சொன்னா சீமான் அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் செய்தியா மாற்றணும். இல்லைன்னா ஊடகங்கள் வேலை போகாது. அப்படியான ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகி போச்சு. அப்போ சீமான் அவர்கள் மீது அவதூறுகளா சில செய்திகளை பரப்பணும். அதுல ஒண்ணுதான் இந்த மாதிரி நிர்மலா சீதாராமனை சந்தித்தார், 5 மணிக்குள் அவர் ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் இருக்குல்ல. இதெல்லாமே ஒட்டு மொத்தமா அவதூறு செய்திகள். இதை பரப்புவதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாத செய்திகள் இந்த செய்திகள். 5 மணிக்கு ஆஜராகணும்னு சொல்லவே இல்லையா? அம்மா,
நீதிமன்றத்துல இன்னைக்கு ஆஜராகணும்னு சம்மன் வருது. ஓகே. இது ஒரு இயல்பான இது ஒரு நிகழ்வு. ஒருவேளை அன்றைக்கு நான் போக முடியாத ஒரு சூழல்ல இருக்கேன் அப்படின்னா என்னுடைய வழக்கறிஞர்கள் போய் மனு போட்டு ஆர்டர் வாங்கிக்கலாம். இதுவும் ஒரு இயல்பான ஒரு செய்தி. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்க சென்னையிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் அங்க போய் அண்ணன் இன்னைக்கு நிகழ்ச்சியில வர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடுறாங்க. அப்ப நீதி அரசர் கேட்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, 2 மாதங்களுக்கு முன்பே பல்கலைக்கழகத்துல மாணவர்களோட ஒரு நிகழ்ச்சியை அவர் ஒத்துக்கிட்டு இருக்காரு. மாணவர்கள் இளைய தலைமுறை பிள்ளைகளோடு ஆன அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அதை புறக்கணித்து விட்டு அண்ணனால் இன்றைக்கு வர முடியாது, நாளைக்கு வருவாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சி லைவ்ல போயிட்டு இருக்கு. அந்த என்ன நிகழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதற்கான அழைப்புதல் இதெல்லாம் சாட்சியமா கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, நிகழ்ச்சி தான் 2:30லேருந்து 3 மணிக்குள்ள முடிஞ்சிரும்னு சொல்றாங்களே, அப்போ அங்கிருந்து புறப்பட்டா ஒரு 5 மணிக்குள் திருச்சிராப்பள்ளிக்கு வந்துவிட முடியாதா சென்னையிலிருந்து அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எங்களுடைய வழக்கறிஞர்கள் சொல்றாங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா, குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஆகும், சென்னையிலிருந்து திருச்சிக்கு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 மணி நேரம் ஆகும், அதனால அவ்வளவு சீக்கிரமா வர முடியாதுன்னு சொல்றாங்க. இது நீதி அரசருக்கும் எங்கள் வழக்கறிஞருக்கும் நடந்த ஒரு உரையாடல். இவ்வளவுதான். இதை அப்படியே செய்தியா கொண்டு 5 மணிக்குள் சீமான் ஆஜராகவில்லை என்றால் அவர் கைது செய்வார்னா, உடனே நீதி அரசர் என்ன சொல்லிட்டாங்க, சரி ஓகே, நாளைக்கு காலையில அவர் 12 மணிக்கு நேர் நிக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இதுதான் ஊடகங்கள் காத்துக்கிட்டே இருக்காங்க, சீமானுக்கு எதிராக ஏதாவது வருதுன்னு வைங்க. தொடர்ச்சியா சமீப காலங்கள்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு ஆஜராக போனாலுமே அந்த ஒரு பரபரப்பு, அந்த ஒரு ஹைப் இருக்கு, அந்த ஒரு பெரும் திரள் இருக்கு. கோர்ட்டுக்கு போகும்போதுமே அதை பார்க்க முடியுது. ஏன் அந்த பரபரப்பு? ஏன் அந்த பரபரப்புன்னா, அவர் மேல அவதூறா குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு இந்த ஊடகங்கள் தவறான செய்தி பரப்புறது தான் இதுக்கு காரணம். பாருங்க, இப்ப இங்க வளசரவாக்கம் காவல் நிலையத்துல அண்ணன் ஆஜராகணும்னு சொல்லி ஒரு சம்மனை கொண்டாந்து வீட்டில் ஒட்டுறாங்க. ஒட்டுறவங்க ஒட்டிட்டு போக வேண்டியதானே? வீட்டில் உள்ளவங்க பார்க்குறாங்க, பார்க்காம இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவை என்ன? சம்மனை ஒட்டிட்டீங்க, நீங்கள் சொன்ன நேரத்துக்கு காவல் நிலையத்துக்கு வரலன்னா தானே உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அவங்க பண்ணின நாடகம் என்ன? அவங்க பண்ண ஜனநாயக விரோத செயல் என்ன? சட்டத்துக்கு புறம்பாக இந்த நீலாங்கரை காவலர் பிரவீன் ராஜேஷ் செய்த அயோக்கியத்தனம் என்ன? அங்கிருந்து உள்ள பூந்து எங்களுடைய முன்னாள் இராணுவத்தினர் என்று சொன்ன போதும் கூட அவரை வீடு பூந்து அடிச்சு இழுத்துட்டு போனதோட நோக்கம் என்ன? சொல்லுங்க பாப்போம். அப்போ பரபரப்பை ஆக்கணும். இப்ப நான் கேட்கிறேம்மா, ஒண்ணு ஒரு சம்மன் சாதாரண, எனக்கு கூட இப்ப நிறைய வழக்கு இருக்கு, எனக்கு கூட சம்மன் வரும். சம்மன் ஒன்று ரிஜிஸ்டர் போஸ்ட்ல வரும், அல்லது காவல் நிலையத்திலேருந்து கொடுத்துட்டு போவாங்க. இது ஒரு சாதாரண செய்தி தானே. இந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகம், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துக்கும் ஃபோன் பண்ணி, சீமான் வீட்டுக்கு சம்மன் கொடுக்க போறோம், நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லி, போலீஸ் இறங்கும் போது மொத்த மீடியாவும் சீமான் வீட்டு வாசல்ல நிக்குது. இது காவல்துறையினருக்கு இது வேலையா? இதுதான் பரபரப்பு உள்ளாக்குதா? பரபரப்புக்கு அவங்க உருவாக்க நினைக்கிறாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? 160 சிஆர்பிசி சொல்லுது, சம்மன் கொடுக்கறதுங்கிறது ஃபோன் பண்ணி பேசலாம், பேசிட்டாவே முடிஞ்சு போச்சு. ஐயா நீங்க நாளை காலையில இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாவே முடிஞ்சு போச்சு. ரைட், அவங்கள பிடிக்க முடியல, நீங்க நேரா வீட்டுக்கு போறீங்க, சம்பந்தப்பட்டவங்க அந்த குடும்பத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்து ரெஸ்பான்சிபிள் பர்சனை பார்த்து நேரா கையில கொடுத்துட்டு வரணும். அவங்க வாங்க முடியாது, வெளில போயா சம்மன்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதன் பிறகு நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? உங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் திரும்பி வந்துருச்சு அப்படின்னா அதன் பிறகு கொண்டு போய் வீட்டில் ஒட்டணும். இதுதான் சட்டம் சொல்லுது. இந்த நடைமுறை ஏதாவது ஒண்ணு வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து பின்பற்றினாங்களா? அப்ப இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? எவனுக்கும் சட்டம் தெரியாது, எவனுக்கும் ஒரு இளவும் தெரியாது, நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொன்னா எப்படி? அது போலதான் காவல் நிலையத்துக்கு அண்ணன் அடுத்து அந்த அழைப்பானையை ஏற்று காவல் நிலையத்துக்கு வராரு. வருகிற போது என்ன பரப்பி விடுறாங்க ஊடகத்துல, என்ன சீமானை கைது பண்ண போறாங்க அப்படின்னு. ஏர்போர்ட்ல இறங்குனா, ஏர்போர்ட்ல இருந்து அவர் வெளியில இருந்து குளிச்சுட்டு அவங்க சொன்ன டயத்துக்கு அவங்க தாமதமா வாங்கங்கிறாங்க. யாரு? காவல் நிலையத்துல நீங்க ஒரு 7 மணிக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நேரா ஒரு அறை போட்டு அந்த அறையில குளிச்சுட்டு ரெடியாகி 7 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு அங்க இருக்கிறது மாதிரி போகணும். இதானே ப்ரோக்ராம். ஏர்போர்ட்ல இருந்து இந்த தங்கும் விடுதிக்கு வர்ற வரைக்கும் லைவ் போடுறாங்க.
ஒரு 3-4 கேமரா வந்து கார் மேல வச்சு பிடிச்சிக்கிட்டு வந்தா யாரோ ஒரு இந்த இந்திய நாட்டினுடைய உயர் பொறுப்புல இருக்கிற பிரசிடென்ட் வந்தா கூட அப்படி செய்ய மாட்டாங்க, பிரதமர் வந்தா கூட அப்படி செய்ய மாட்டாங்க. அப்ப மக்களுக்கு என்ன ஆகுது? மக்கள் பார்க்குற மக்களுக்கே யாரா போறது சீமான், அப்பா என்னப்பா சீமான் இப்படி என்ன பண்ணாப்ல ஏது பண்ணாப்ல, இல்ல நீ கைது செய்ய போறாருங்க அவங்கள. இல்ல அந்த அட்டென்ஷன் வேணாம்னு சொல்றீங்களா? இங்க 8% இந்த வாக்குகள் எடுத்து அட்டென்ஷன் எதுக்கு அங்கீகாரம் பெற்ற இந்த மாநில அட்டென்ஷன் கட்சியா எதுக்கு இருக்காங்க. இந்த அட்டென்ஷனை எதுக்கு போட்டுட்டு உள்ளுக்குள்ள செய்தி என்ன சொல்றாங்க தெரியுங்களா? சீமான் இன்றைக்கு கைது செய்யப்படலாம். ஓகே. அப்ப இந்த லைவ் ஓடிட்டு இருக்கு, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். சீமான் கைது செய்யப்படலாம், ஸ்குவார்லிங் ஓடுது, செய்தியாளர்கள் செய்தி சொல்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணும்போது கட்சியில அவரை மேல உயிரே வைத்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் அந்த அண்ணனை கைது செய்ய போறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூடுறது இயல்பாவே கூடத்தானே செய்யறாங்க. அப்ப நீங்க ஏன் இந்த தவறை செய்றீங்கன்னு நான் ஊடகவியலாளரையும் கேட்கிறேன், காவல்துறையவும் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க தான் பொறுப்பேற்கணும். அதுக்கு வீட்டுக்கு காவல்துறையை வந்து வீட்டுக்கு வந்து ஊடகத்தை வர வைக்கிறதும், அதே மாதிரி வந்து சீமானை வந்து கைது செய்ய போறோம் இன்னைக்கு செய்தி கசிய விட்டு ஊடகங்கள்லாம் அதை பெருசாக்கி அதை கேட்கிற நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அவரை ஐயோ அண்ணனை கைது செய்ய போறாங்கன்னு சொல்லி துடிச்சு ஓடி வந்து ஒரு பெரும் இதை ஏற்படுத்துறதுக்கும் காரணம் வந்து காவல்துறையும் ஊடகம் தானே ஒழிய நாங்கள் இல்லை. அண்ட் நேற்றைக்கு நம்ம சீமான் அவர்கள் திருச்சி கோர்ட்ல ஆஜரானதை பத்தி மட்டும் பேசணும். ஆனா இதே மாதிரி இன்னொரு பரபரப்பான செய்தியும் வந்துச்சு. ஆளுநர் அவர்கள் குறித்து உச்சநீதிமன்றம் எழுதியிருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு, தமிழக சட்டமன்றத்தில இருந்து என்ன மாதிரியான மசோக்கள் வந்தாலுமே அதை கிடப்புல போடுறது, அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறது அப்படிங்கறத நீங்க வந்து ஆளுநருடைய உரிமைகளை மீறி செயல்படுறீங்க, கான்ஸ்டிடியூஷனை மீறி, அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ரொம்ப ஒரு சரியான ஒரு விஷயம். இது வந்து உச்சநீதிமன்றம் செய்திருப்பதை நான் தனிப்பட்ட முறையில் அதை முழு மனதோடு அதை வந்து நான் ஏற்கிறேன். நீங்க வந்து தேவையே இல்லாம ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியா வந்து இங்க உட்காந்துக்கிட்டு மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி உருவாக்கி அனுப்புகிற மசோதாக்களை, சட்ட வரைவுகளை நீ ஒண்ணுமே சொல்லாம போட்டு வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா உட்காந்துக்கிட்டு அவமானப்படுத்துறதுக்கு பாருங்க, அது ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவமானப்படுத்துறது மாதிரி. ஏனென்று சொன்னால் சட்டசபை அப்படிங்கிறது வந்து அது மக்கள் சபை, சட்டம் இயற்றுகிற சபை, மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் இயற்றுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. அந்த சபையை நீங்க எத்தனை தடவை நீங்க வந்து அவமதிப்பீங்க? அந்த சபை ஏக மனதோட முடிவு பண்ணி பெரும்பான்மையான உறுப்பினர்கள் வந்து வாக்களித்து அனுப்புறாங்க, உங்கள்ட்ட ஒரு ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க. ஒண்ணு நீங்க ஒப்புதல் கொடுக்கணும், இல்லைன்னா கொரி கிரியேட் பண்ணணும். என்னென்ன காரணங்கள் வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைங்கிறத அதை கேள்விகளை எழுப்பி நீங்க திருப்பி அனுப்பணும். அதை அவங்க ரெக்டிஃபை அனுப்புனாங்கன்னா இமிடியேட்டா நீங்க வந்து அதை சட்ட வரைவுக்கு நீங்க குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து அனுப்பணும். குடியரசுத் தலைவர் ஏற்கிறாரு ஏற்கல அது ரெண்டாவது விஷயம். ஒண்ணுமே பண்ணாம எது அனுப்பிச்சாலும் வாங்கி போட்டுட்டு சும்மா உட்கார்ந்துருந்தா உங்க வேலை என்ன? உங்க வேலை என்னங்கிறேன். உங்களுக்கு மாநிலத்தில் ஏதாவது தலையிடுறதுக்கு உங்களுக்கு வந்து உரிமை இருக்கா? இவர் வந்து நாகாலாந்துல இருக்கும் போதும் இதே RN ரவி அவர்கள் செய்தார்கள். நாகாலாந்து மக்கள் கொந்தளித்து உயிருக்கு ஆபத்து வரும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவான போது தப்பிச்சு ஓடி வந்த ஆளுதான் மதிப்புக்குரிய தமிழகத்தின் ஆளுநர் RN ரவி அவர்கள். ஓகே. ஆனா இந்த ஒரு முன்னெடுப்பை தமிழக அரசு தான் எடுத்திருக்காங்க. தமிழக அரசு இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டதுனால தானே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து. அம்மா, இது வந்து எல்லா மாநிலங்கள்லயும் ஆளுநர்கள் சிக்கல் ஏற்படுத்துகிற போது இந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து முறையிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கேரளாவில் முறையிட்டாங்க, புரியுதுங்களா? உடனே கேரள அரசுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே ஆளுநரை மாத்தி கொடுத்துட்டாங்க. மாத்தி கொடுத்த ஆளுநர் வருகிற போது மனைவியோட போய் ஏர்போர்ட்ல அந்த ஆளுநரை அரவணைச்சு கட்டி பிடிச்சி 2 பேரும் ஒன்னா வந்தாங்க, முதலமைச்சரும் வரும். இப்ப வரைக்கும் 2 பேரும் நட்பா தான் இருக்கிறாங்க. ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் RN ரவி அவர்கள் ரொம்ப நேர் எதிராக, அவர் தான் தமிழகத்தை வந்து ஆட்சி அதிகாரம் செய்வது போல ஒரு மன்னன் போல சும்மா தப்பா வரலாற்று பிழையான கருத்துக்களை சொல்லுவதும், வந்ததுல இருந்து எவ்வளவு பிழையான கருத்தை சொல்றாருங்கிறீங்க. வள்ளலார் சொல்றாரு இந்துத்துவ சூரியன் அப்படிங்கிறார், சனாதானத்தின் தந்தைங்கிறார் வள்ளலார். இந்து மதத்தை எதிர்த்து தான் அவர் வந்து மதம் வந்து சன்மார்க்கத்தை ஆரம்பிச்சாரு. இந்து மதத்தை எதிர்த்து நான் ஒருபோதும் காவி போட மாட்டேன்னு சொல்லி வெள்ளை உடை போட்ட ஒரு ஆளு, புரியுதுங்களா? உங்களுடைய சாதிய மத உணர்வுகளை எல்லாம் வேரோடு புடுங்கி வீசி விட்டு ஒரு புதிய மதத்தை உருவாக்குன ஒரு ஆள் அவரை வந்து இவர் இப்படி சொல்றாரு. அப்ப வரலாற்றையும் படிக்கல,
அவர் வந்து தவறான கருத்துக்களை முன் வைக்கிறதுல ஒரு முன்னோடியா அவர் வந்து இருக்காரு. அவர் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை இயங்க விடாமல் செய்யறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு பெருத்த அவமானம். உண்மையாவே அவர் இடத்துல நான் இருந்தா என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவேன். ஏன்னா உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்திருச்சு. அதனால நான் இந்த பதவியில் இருக்க விரும்பலன்னு சொல்லி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகணும். அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தன்மான உணர்ச்சி இருக்கணும். ஐயா RN ரவி அவர்களுக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு குட்டை வந்து உச்ச நீதிமன்றம் குட்டி இருக்கு. இந்தியா முழுசும் எல்லா மாநிலமும் கைகொட்டி ரசிக்குது. ஆஹா, இனி ஆளுநர் எல்லாம் அடங்குவாங்கடா அப்படின்னு வந்து கைகொட்டி சிரிக்குது. எப்படி இந்த நீதிமன்றம் இப்ப வந்து இவர் எப்படி வந்து பொது வெளியில வரப்போறாரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு எனக்கு தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. மதிப்புக்குரிய RN ரவி அவர்கள் IPS ஆபீசரா சர்வீஸ் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு நாலேஜ்டு பர்சன். அவர் வந்து இதையெல்லாம் யோசிச்சிருக்கணும். நமக்கு அதிகார வரம்பு என்ன, அந்த அதிகார வரம்புக்குள் நம்ம வந்து நம்முடைய வேலையை செய்யணும். அவர் வந்து அவரோட காலம் முடிஞ்சு போச்சுங்க. அவர் தமிழகத்தின் ஆளுநராக இருக்கிறதுக்கான காலம் முடிஞ்சு போச்சு. இறக்கப்பட்டு ஒன்றிய அரசு அவருக்கு கால நீட்டிப்பு கொடுத்துருக்கு. அநேகமா இப்ப இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவரை தூக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார். நிறைய விஷயங்களுக்கான கருத்துக்களை ரொம்ப நிதானமா ரொம்ப தெளிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் தங்கச்சி.